இவர் ஃபைசலோட ஸ்டுடியோக்கு ரீச் ஆனதும் வீராஜ் அங்க வீடியோ கால்ல வராரு. அவரை நம்ம பிரபுவை கிட்டார் வாசி காட்ட சொல்றாரு. நம்ம பிரபுவும் வாசிக்க ஸ்டார்ட் பண்றாரு. ஆனால் அவர் வாசிக்கிறது வீராஜுக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு எங்க ஊர்லயே நிறைய ஆட்கள் இருக்கு, எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு நல்லா புதுமையா வாசிக்கணும், அந்த மாதிரி ஆள் தான் தேவை, உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருந்தா அதை காட்டுங்க, இல்லைன்னா என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம பிரபு ஒரு 2-3 டைம் வாசி பாக்குறாரு. பட் அவரால் அவர் கேட்கிற அந்த டியூனை கொடுக்க முடியல. இப்போ உங்களுக்கு ஃபைனலா ஒரே ஒரு சான்ஸ் தரேன், வாசி அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல அந்த பொண்ணு அந்த ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ள வந்துடுறா. அவ நம்ம பிரபு கிட்ட, நான் உனக்கு ஒரு டியூன் வாசி காட்டுறேன், நீ அதே டியூன்ல வாசி அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஹம்மிங்லயே ஒரு டியூனை வாசி காட்டுறா. அதை கேட்டதும் நம்ம பிரபுவும் அதை ஃபாலோ பண்ணி கிட்டார் மூலமா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டியூன் வீராஜுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. அவர் பிரபுவுக்காக கையை தட்டிட்டு, இதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு புதுமையான டியூன் தான் எனக்கு வேணும், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க என்னோட பேண்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்க கூடிய சீக்கிரமே மும்பை வர மாதிரி இருக்கும், அந்த ட்ரிப்கான பிளான் எல்லாத்தையுமே என்னோட அசிஸ்டன்ட் சாதியா அப்படிங்கிற ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க, அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஃபைசலுக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அண்ட் அந்த பொண்ணு அங்க சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க.